வெந்தய கீரை வாரத்துல 2, 3 வாட்டி கூட்டு வச்சு சாப்பிடுங்க. வெந்தயத்த நீங்க நல்லா பொடி பண்ணி, பட்டர் மில்க்ல போட்டு குடிக்கலாம். வெந்தயத்த மொளக்கட்ட வச்சு, அதையும் ஏர்லி மார்னிங் நீங்க காலைல எந்திரிச்ச உடனே எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிடலாம். இந்த வெந்தயம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறீங்களோ உங்களோட ஃபுட்டுல, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஹார்ட் பர்ன்ஸ் அண்ட் அசிடிட்டி நல்லாவே குறையும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் வந்தா, அதுவும் ரொம்ப காமன் கம்ப்ளைனா பிரெக்னன்சில இருக்கு. ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் நீங்க நெறைய எடுக்கணும். ப்ரீபயோட்டிக் அப்படின்னா, பவல்ல இருக்கிற குட் பாக்டீரியா விரும்பி சாப்பிடுற உணவு. பாக்டீரியா விரும்பி எத சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை காய்கறிகள், கீரை, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்க குடுத்தீங்கன்னா, குட் பாக்டீரியா வேகமா சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, குட் பாக்டீரியா தான். இத எய்தர் நீங்க ஃபுட்ல சப்ளிமெண்ட்டா எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாரி பச்சை காய்கறிகள், கீரை. அப்படி இல்லைன்னா புடலங்காய், பூசணிக்காய், சொரக்கான்னு நீர் சத்து அதிகமா இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குட் பாக்டீரியா கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகும். குட் பாக்டீரியா கவுண்ட் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரிலீவ் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ